எண்ணிக்கை அதிகாரம் 6. நாசீர் விதிகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், ஓர் ஆணோ பெண்ணோ தன்னை ஆண்டவருக்கு தனிப்படுத்தி சிறப்பான பொருத்தனையான நாசீர் பொருத்தனை செய்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தால் திராட்சை ரசம், மது ஆகியவற்றை அவன் விலக்க வேண்டும். திராட்சை ரசம், மது ஆகியவற்றின் காடியை அருந்தக்கூடாது. திராட்சை பழ சாற்றை குடிக்கக்கூடாது. திராட்சை பழங்களையோ வற்றலையோ உண்ணவும் கூடாது. பொருத்தனை காலம் முழுவதும் திராட்சை கொடியிலிருந்து கிடைக்கும் எதையும், விதைகள், தோள்களை கூட அவன் உண்ணக்கூடாது. அர்ப்பணம் செய்து கொண்ட பொருத்தனை காலம் முழுவதும் சவரக்கத்தி அவன் தலையில் படக்கூடாது. ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட காலம் முடியும் மட்டும் அவன் தூய்மையுடன் இருப்பான். அவன் தன் தலைமுடியை நீளமாக வளர விடுவான். ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட காலம் முழுவதும் பிணத்தருகே அவன் போகக்கூடாது. தன் தந்தை, தாய், சகோதரன், சகோதரி இருந்தால் கூட அவர்களுக்காக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏனெனில் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டதின் அடையாளம் அவன் தலையில் இருக்கிறது. அர்ப்பண காலம் முழுவதும் அவன் ஆண்டவருக்கு தூய்மையாக இருப்பான். எவரேனும் திடீரென அவன் அருகே இறந்து புனிதப்படுத்தப்பட்ட அவன் தலையை தீட்டுப்படுத்தினால் தூய்மைப்படுத்தும் நாளில் அவன் தன் தலையை சிரைத்து கொள்ள வேண்டும். 7ஆம் நாளில் அவன் அதை சிரைத்து கொள்வான். 8ஆம் நாளில் அவன் 2 காட்டு புறாக்களையோ 2 மாடப்புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு குருவிடம் கொண்டு வர வேண்டும். குரு ஒன்றை பாவம் போக்கும் பழியாகவும் மற்றது எரிபலியாகவும் ஒப்பு கொடுப்பார். பிணத்தை முன்னிட்டு அவன் பாவம் செய்துள்ளதால் அவனுக்காக கரை நீக்கம் செய்வார். அதே நாளில் அவன் தலையையும் புனிதப்படுத்துவார். அவன் பொருத்தனை செய்த காலத்திற்காக மீண்டும் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பான். குற்ற நீக்க பழிக்காக ஓராண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்றை கொண்டு வருவான். அவன் அர்ப்பண நிலை தீட்டுப்பட்டதால் கடந்துவிட்ட காலம் கணக்கில் வராது. அர்ப்பண காலம் நிறைவேறும் போது நாசீருக்கான சட்டம் இதுவே: சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு அவன் கொண்டு வரப்படுவான். ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை பொருள்கள்: பழிக்காக பழுதற்ற ஓராண்டு செம்மறிக்கிடாய் ஒன்று, பாவநீக்க பழிக்காக பழுதற்ற ஓராண்டு ஆட்டுக்குட்டி ஒன்று, நல்லுறவு பழிக்காக பழுதற்ற ஆட்டுக்கிடாய் ஒன்று, புளிப்பற்ற அப்பம் 1 கூடை, எண்ணெயில் மெல்லிய மாவை பிசைந்து செய்த நெய்யப்பங்கள், எண்ணெய் தடவி புளிப்பற்ற மாவால் செய்த அடைகள், அவற்றின் உணவு படையல், நீர்ம படையல் ஆகியவை. குருத்துவ ஆசிமொழிகள்: குரு அவற்றை ஆண்டவர் முன் கொண்டு வந்து அவனுக்காக பாவம் போக்கும் பழியையும் எரிபலியையும் நிறைவேற்றுவார். கூடையில் உள்ள புளிப்பற்ற அப்பத்தோடு ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒப்பு கொடுப்பார். மேலும் அவனுக்காக குரு உணவு படையலையும் நீர்ம படையலையும் படைப்பார். நாசீர் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை சந்திப்பு கூடார நுழைவாயிலில் மழித்து புனிதப்படுத்தப்பட்ட தன் தலைமுடியை எடுத்து நல்லுறவு பலியின் அடியில் இருக்கும் நெருப்பில் போடுவான். அவன் புனிதப்படுத்தப்பட்ட தன் தலையை மழித்த பின்னர் குரு வெந்து கொண்டிருக்கும் ஆட்டுக்கிடாயின் முன் சந்தை எடுத்து கூடையில் உள்ள நெய்யப்பம் ஒன்றையும் புளிப்பற்ற அடை ஒன்றையும் எடுத்து நாசீர் கைகளில் வைப்பார். அவற்றை ஆரத்தி படையலாக குரு ஆண்டவர் திருமுன் காட்டுவார். ஆரத்தியாக காட்டப்பட்ட மார்பு பகுதியையும் உயர்த்தி படைக்கப்பட்ட தொடையையும் புனித பங்காக குருவைச் சேரும். அதன் பின்னரே நாசீர் திராட்சை ரசம் குடிக்கலாம். நாசீர் பொருத்தனை செய்பவனுக்கான சட்டம் இதுவே: ஆண்டவருக்கு அவன் கொண்டு வரும் நேர்ச்சை படையல் அவனது நாசீர் பொருத்தனைக்கேற்ப இருக்க வேண்டும். இது மற்றபடி அவன் தர இயன்றதற்கு நீங்களானது. அவனது பொருத்தனைக்கேற்ப தன் நாசீர் அர்ப்பணத்திற்குரிய சட்டத்தின்படி அவன் செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார்கள். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன்.